एसआरएमयू महासचिव कन्हैया ने चेतावनी दी कि अगर केंद्र सरकार ने उचित समाधान नहीं निकाला तो हम हड़ताल पर जाएंगे। त्रिची जंक्शन परिसर में रेलवे मंडल प्रबंधक कार्यालय के सामने रेलवे यूनियन की ओर से एसआरएमयू ने केंद्र सरकार की नई पेंशन योजना को रद्द करने की मांग की। त्रिची रेलवे स्टेशन के पास कल से जारी रेलवे स्टेशनों का निजीकरण न करने समेत विभिन्न मांगों पर भूख हड़ताल जारी रहेगी कहा। आज इस विरोध प्रदर्शन में एसआरएमयू संघ के महासचिव कन्हैया, उप महासचिव वीर सेकरन, जिसमें 800 से अधिक रेलकर्मी बड़ी संख्या में शामिल हुए और महासचिव कन्हैया मीडिया को साक्षात्कार देते रहे। केंद्र सरकार बिना कहे ही निजीकरण ला रही है। अब तक 100 ट्रेनें निजी लोगों को मुहैया कराई जा चुकी हैं। 156 ट्रेन उपलब्ध हैं। त्रिची समेत कई स्टेशनों और रेलवे स्टेशनों का निजीकरण करने का फैसला लिया गया। ये जनता के खिलाफ है। वर्तमान भूख हड़ताल किसी राजनीतिक उद्देश्य से नहीं की जा रही है। आम जनता के कल्याण और केंद्र सरकार के कर्मचारियों के कल्याण के लिए की जा रही है। कहा कि अगर केंद्र सरकार कोई उचित समाधान नहीं निकालती है तो हम हड़ताल करेंगे। அந்த ஜேசிஎம் ஜாயின்ட் கன்சல்டன்ட் மிஷினரி என்ற அந்த ஜேசிஎம்மில் நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கின்றேன். கேபினட் செக்ரட்டரி வந்து அதன் தலைவராக இருக்கின்றார். எங்கள் ஏஆர்எஃப் பொதுச் செயலாளர் வந்து செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அது வந்து ஜாயின்ட் ஃபாரத்தில் முடிவு எடுத்திருக்கின்றோம். மத்திய அரசு ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து 2004க்கு முன்பு வேலை செய்தவர்களுக்கு 50% வந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது 50% பென்ஷன் கிடைக்கின்றது. அதே வேலையை செய்கின்ற அந்த மத்திய அரசு ஊழியர்கள் ரயில்வேயில் இருக்கின்ற சகோதரிகள் உட்பட அவங்களுக்கு வந்து கிடைப்பெல்லாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ட்ராக் மெயின்டெனர் எடுத்துக்கொண்டாலும் அல்லது லோகோ பைலட் எடுத்துக்கொண்டால் 2004க்கு முன்பு வேலை செய்வர்களுக்கு 35,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கின்றது. ட்ராக் மெயின்டெனருக்கு குறைந்தபட்சம் வந்து 22,000 ரூபாய் கிடைக்கின்றது. ஆனால் அதே வேலையை செய்கின்ற அந்த ட்ராக் மெயின்டெனரோ அல்லது லோகோ பைலட்டோ 2004க்கு பிறகு வேலை செய்த அவங்களுக்கு இந்த இதுவும் ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு கிடைப்பது வந்து லோகோ பைலட்டுக்கு வந்து 3,800 ரூபாயும், ட்ராக் மெயின்டெனருக்கு வந்து 1,850 ரூபாய் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து எந்த டிஏ எதுவும் சேர்க்கப்பட மாட்டார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த மத்திய அரசு தனியார் மையத்தை என்ற பெயர் சொல்லாமல் தனியார் மையத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவரை 100 ட்ரெயின்களை தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். எஸ்ஆர்எம் கொடுத்திருக்கின்றார்கள், மார்டின் லாட்டரி வைத்திருக்கிற அவங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஐஆர்சிடிசி என்ற அந்த வகையில் 26 தனியார் ட்ரெயின் தான் செல்கின்றது. மீது எல்லா ட்ரெயினும் வந்து தனியாருக்கு கொடுக்க போகின்றார்கள். அது மட்டுமல்ல, இருக்கின்ற ஸ்டேஷன்கள் 156 ஸ்டேஷன்களை திருச்சி ஜங்ஷன் உள்பட அதை வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டிய முடிவினை எடுத்து ஆர்எல்டி என்ற பெயரில் பல 100 கோடிகளை இதற்கு வந்து செலவு செய்து அதற்கு தனியாருக்கு கொடுக்க வேண்டிய முடிவினை அவர்கள் எடுத்துவிட்டார்கள். ஆகையால் இன்னும் பல விஷயங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மற்ற பாமர மக்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த வண்டியில் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த பணம் செலுத்த முடியுமா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. ஆகையால் அந்த மக்களுடைய சார்பாகவும் நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் சார்பாகவும் மத்திய அரசு ஊழியர்கள் சார்பாகவும் குறிப்பாக ரயில்வேயில் இருக்கிற சகோதரர்கள் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் இந்த முதல்கட்ட நவம்பர் 20, 21, 22 ரகசிய வாக்கெடுப்பை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் வந்து இந்தியா முழுவதுமாக ரயில்வே மட்டுமல்ல மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கின்ற எல்லோரும் 96 மணி நேரம் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு பல கோரிக்கைகள் வந்தது. வடநாட்டிலிருந்தும் மற்ற இதிலிருந்தும் மிகவும் குளிர்காலத்தில் இதை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் 9லிருந்து 5 மணி வரை இந்த உண்ணாவிரதத்தை முதல் கட்டமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மத்திய அரசு இதை புரிந்து கொண்டு அதை சரி செய்யாவிட்டால், காரணம் நாங்கள் அந்த போராட்டம் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு டெல்லியில் 5 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களை வைத்து இந்த மத்திய அரசு எதிராக போராட்டத்தை நடத்தினோம் டெல்லியில். அதன் விளைவாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கமிட்டியில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாத நிலைமையில் இப்போது இந்த போராட்டத்தை இந்த 2வது கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், இன்னும் 2 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகின்றது. வந்த பிறகு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் கிடைக்காது. ஆனால் மக்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக இதற்கு முடிவு வேண்டும் என்பதற்காக இந்த இதை நாங்கள்
அகில இந்திய அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இந்த தொடர் போராட்டங்கிறது வந்து ஒரு பொது வேலை நிறுத்தத்தை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நான் ஏன்னா வந்து 4 நாட்கள் வந்து இது முன்ன கடந்த ஒரு 5 வருடத்துக்கு முன் செய்தோம். அதனால பலன் கிடைத்தது. இப்போது 4 நாட்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்திய அரசு நிச்சயமாக வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் குறிப்பாக இது மத்திய அரசு இருக்கின்ற ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துள்ளோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏராளமான வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த கடந்த 9 ஆண்டுகளா உங்க ஆட்சி இருக்கு. இதே பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போதெல்லாம் இல்லாம இப்ப நீங்க செய்யறது ஒரு அரசியலுக்காக செய்யற மாதிரி மக்கள் நான் நினைக்கிறாங்க. வந்து சதையிலே மற்றும் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் வந்து அரசியல் சார்ந்த அமைப்பு. நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரயில்வே தொழிலாளருக்கும் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்காக இருக்கின்ற அமைப்பு. அதனால் வந்து இது வந்து எந்த அரசியல் நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்காகவும் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம் என்று மற்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது. ஒரே ஒரு செகண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த வண்டிகளை தனியாருக்கு விட்டுவிட்டால் இப்போது இருக்கின்ற அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லும்போது இந்த கேள்விகள் தான் வரும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இது வந்து விடும். ஏனென்றால் தனியாருக்கு வண்டிகளை விடவே மாட்டேன் என்று சொன்னார்கள். இப்போ 100 வண்டிகளை விட்டு விட்டார்கள். 513 ஸ்டேஷன்களை தனியாருக்கு விட வேண்டிய உத்தரவும் வந்துவிட்டது. 100 ஸ்டேஷன்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் வந்துவிட்டது. ஆகையால் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை நான் திருப்பி சொல்லிக் கொள்கிறேன்.